வெல்கம் டு SMS Silk Thread Jewelry. Silk Thread bangle full wrapping method பார்க்க போகிறோம். நான் ஒரு போர்டு எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட இருக்க கேலண்டர் அட்டையோ எக்ஸாம் பேடோ எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். 4th ஃபிங்கரில் ஒரு நூல் கிரிப்புக்காக நான் சுற்றிக்கிறேன். பேக் சைடில் போர்டோட பேக் சைடில் வச்சு நீங்கள் நூலை கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு 18 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த சைஸ் பேங்கிளாக இருந்தாலும் 18 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா நல்லா இருக்காது, ஃபினிஷிங் கரெக்டாக வராது. 18 ஸ்டாண்ட் சுற்றிக்கிட்டு நான் கம் போட்டு நல்லா அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அது ஒரு 2 minutes கழித்து கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது கம் போட்டோடனே நல்லா விரல் வச்சு நீங்கள் இது பண்ணி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பண்ணுற மாதிரி வீடியோவில் பார்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ பேங்கிள் எடுத்து பேங்கிளோட உள் பக்கத்தில் நம்ம இந்த த்ரெட்டை பேஸ்ட் பண்ணிக்கணும். மேல் பக்கத்தில் வரவே கூடாது, அப்புறம் மேல் பக்கத்தில் வந்துச்சுன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. உள் பக்கத்தில் தான் இந்த கம் பாயிண்ட் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரேப் பண்ண ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டைட்டாக ரேப் பண்ணணும், லூஸ் விடக்கூடாது. நம்ம ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் மட்டும்தான் க்ளூ அப்ளை பண்ணணும். கண்டிப்பாக நல்லா ஃபிங்கரை வச்சு நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு இதுக்கும் நல்லா டைட்டாக சுற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோவில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, இல்லை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சுற்றுறீங்க அப்படின்னா த்ரெட் கலர்லேயே பேங்கிள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு பக்கத்தில் ஒரு கேப் எதுவும் இருந்தாலோ எதுவும் தெரியாது. இப்போ எல்லோ கலர் பேங்கிள், ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டு பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு அசிங்கமாக தெரியும். இப்போ நம்ம ஸ்டோன் ஒட்டுற இடத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 3 mm ரவுண்ட் குந்தனும் 4 mm ரவுண்ட் குந்தனும் யூஸ் பண்ணியிருக்கேன். 4 mm ரவுண்ட் குந்தனை சென்டரில் ஒட்டிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் 3 mm ரவுண்ட் குந்தன் ஒட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் டூத் பிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். டூத் பிக்கில் பேக் சைடில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோனை எடுத்து ஒட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம கை வச்சு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும், சென்டரில் வரணும்னு சொல்லி. க்ளூ அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக கம்மியாக 1 point தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கணும். இன்னொன்று நான் டூத் பிக் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பட்ஸு க்ளூ பென்னுன்னு இப்போ ஒன்று விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை காமிக்கிறேன். நம்ம இப்போது ரெயின்போ கலர் ஃபுல் செட் குந்தன் ஸ்டோன் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த பேங்கிள்ஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சில்க் த்ரெட் ஜுவல்லரி வீடியோஸ் ஃபுல்லாக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள்.